ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு அந்த சாய்ஸில் என்ன நமக்கு கிடச்சிருக்கோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறக்கூடிய போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் அதை வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அன்அலோகேட்டட், நாட் அலோகேட்டட் மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாணவருக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த நாட் அலோகேட்டட்னு வந்துருச்சு. அவர் போட்டது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 காலேஜ் போட்டிருக்காரு. அந்த 3 காலேஜ்லேயும் வந்து 4 டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காரு. அப்போ நாமளும் 12 தான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காரு. நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நிறைய காலேஜஸ் போடணும். ஏன்னா ரவுண்ட் 3ல் இருக்க நீங்கள் மாணவர்கள் இருக்கிறீங்க, அதனால் வந்து லோ கட் ஆஃப் மாணவர்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 12 கோர்ஸ் தான் போட்டிருக்காரு. அது 12மே கிடைக்கல, அதனால் வந்து நாட் அலோகேட்டட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் தான். இல்லைன்னா குவிட் கொடுத்துட்டு வெளியில் போகணும். ஸோ இப்போ வந்து இவருக்கு வேணும் அப்படின்னா நம்ம அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வர்றக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறையா மாணவர்கள் வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் அதே காலேஜில் அந்த மேனேஜ்மெண்ட்டில் எந்த அந்த கோர்ஸ் கிடச்சிது அப்படின்னா அந்த கவுன்சிலிங் மூலமாக போய்க்கலாம்னு நினச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த கவுன்சிலிங் அந்த சீட் கிடைக்கல அப்படின்னா வேறு சீட் கிடச்சிருக்கும். உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டில் அவங்க நினச்ச சீட்டுக்கு வந்து போய் சேர்ந்துருவாங்க. அப்போது ஒருவேளை இந்த தம்பி நினச்ச சீட், அதாவது நீங்கள் யாரெல்லாம் நாட் அலோகேட்டட் வந்திருக்கோ அவங்க சீட் வந்து யாராவது வந்து ஜாயின் பண்ணாமல் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் மாற்றிக்கிட்டாங்க, அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணல, காலேஜில் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதை வந்து அவங்க டிக்ளைன் பண்ணியிருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த அப்வர்ட் மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதே வந்து அவங்க அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் சீட் மாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அவங்க அக்செப்ட் கொடுக்காம டிக்ளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சீட் ஃப்ரீயாக இருக்கும். அந்த சீட் வந்து உங்களுக்கு இருக்குது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆனால் அது நீங்கள் கண்டிப்பாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதை வந்து பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் போட்ட சாய்ஸில் யாராவது வந்து ஜாயின் பண்ணல, யாராவது கிடச்சிருக்கு அவங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா அது யாருமே அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்காமல் இருந்தாங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அவர் 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும். நாட் அலோகேட்டடுக்கு 2 ஆப்ஷன் தான் வரும். ஒன்று அப்வர்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன், அதாவது குவிட் பண்ணுற அப்படிங்கிறதான். ஸோ குவிட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்வர்டு கொடுத்து பாருங்கள், வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இல்லை அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு தான் வந்து நிறையா காலேஜஸ் இருக்காங்க. ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. அந்த காலேஜஸில் அட்மிஷனே ஓரளவுக்கு அட்மிஷன் ஆகக்கூடிய காலேஜஸ், மற்றபடி ஒரு 70-80% ஃபில் ஆகக்கூடிய காலேஜஸ்லாம் இப்போ வந்து 100% ஃபில் ஆகி அதுக்கு மேலே சீட்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அன்அலோகேட்டட் வராமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்வர்ட் கொடுங்க. அப்வர்ட் கொடுத்தா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.